ஜோதிடங்கிறது ஒரு வாழ்க்கையோட ஒரு ஒன்றி போற விஷயங்க. அத வந்துட்டு என்கிட்ட ஒரு பலன் பார்க்க வந்த ஒரு ஜாதகம் இது. இந்த ஜாதகத்துல வந்துட்டு பார்த்தாலே எப்படி ஈஸியா அ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கூட ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் இது. அ அதாவது ஆரம்பத்துல கத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஜாதகத்த பார்த்தா தெளிவா ஓகே அப்படிங்கிற மாரி புரிஞ்சிரும். அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஜாதகம் இது. அந்த ஜாதகத்த தான் இப்ப நான் உங்ககிட்ட காமிச்சு சொல்லப் போறேன். ஆ ஜாதகம் இப்போ வருது பாருங்க. இதுதான் அந்த ஜாதகம். லக்னத்துல வந்துட்டு குரு, கேது இருக்குது. பார்த்துட்டீங்கன்னா, 7ல வந்து சனி, ராகு இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்ப பார்த்ததுமே நம்ம வந்து லக்னத்த கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? லக்னத்த கன்ஃபார்ம் பண்ணாம நம்ம எதுவுமே பலன் சொன்னா தப்பா தான் வரும். அதனால ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து லக்னத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லக்னத்த வந்து இதுல வந்து அவங்க குடுத்த டைமிங் படி வந்து கடக லக்னம் வருது. ஓகே. கடக லக்னம்னா, இப்ப குரு, சனி, கேது 3மே வந்துட்டு லக்னத்தோட சம்மந்தப்படுது. அப்ப லக்னத்தோட சம்மந்தப்பட்டா என்ன இருக்கும் அவங்களுக்குன்னா, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு தொடர்பு இருக்கும். அப்ப அ அவங்கள நம்ம பார்த்தாலே அவங்க வந்திருந்தாங்க நேரடியா. அப்ப அவங்க வந்தா அவங்கள பார்த்தாலே தெளிவா தெரியுது. அவங்க வந்து ருத்ராட்சம் போட்டிருக்கிறாங்க. அதுக்காக முழுவதும் ஆன்மீகமா இருப்பாங்களான்னு கேட்டா, அப்படி இல்ல. ஆன்மீகத்திலும் ஈடுபாடு இருக்கும். அதுக்கப்புறம் லக்னத்த கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு கேள்வி கேட்டா, அது என்னன்னா, உங்களுக்கு எத்தன ஆண் குழந்தைகள்ன்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்துட்டு 2 ஆண் குழந்தைகள்ன்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? நான் எப்படி ஏன் எத்தனை ஆண் குழந்தைங்கன்னு கேட்டேன். அதுக்கு பதிலா எத்தனை பெண் குழந்தைன்னு கேட்டிருக்கலாம் இல்லையா? எத்தனை ஆண் குழந்தைன்னு கேட்டதுக்கு காரணம் வந்துட்டு, லக்னத்துல குரு இருந்தா 5ஆம் பாவகத்த அவரு பார்க்குறாரு. அப்படின்னா கண்டிப்பா ஆண் குழந்தை தான் இருக்கும். குரு, சுக்கிரன் 2 பேருமே 5ஆம் பாவகத்துக்கு சம்மந்தப்படும்போது, மேக்ஸிமம் ஆண் குழந்தை பொறந்து நான் பார்த்துருக்கிறேன். சில பேர் சுக்கிரன் 5ஆம் பாவகத்துக்கு சம்மந்தப்படும்போது பெண் குழந்தைன்னு சொல்றாங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆண் குழந்தை தான் பிறக்குது. அதுக்கப்புறம் 7ல சனி ராகு இருக்கிறாங்க. சனி வந்து ஆட்சியா இருந்து பாவத்துவமாகி, அதுக்கப்புறம் குருவோட பார்வை அந்த சனி ராகுக்கு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9ல சுக்கிரன் உச்சம். ஆனாலும் சுக்கிரன் உச்சத்த பங்குபடுற மாதிரி சனியோட பார்வை 3ஆம் பார்வை பங்கப்பட்ட பார்வை விழுகுது. ஃபர்ஸ்ட் பங்கப்படுது. அதுக்கப்புறம் சுபத்துவம். அதே மாரி அவங்க வந்து திருமணமான கணவர் பார்த்தீங்கன்னா, இவரை விட 14 வயது மூத்தவர்களாகத்தான் அவங்கள தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்கள விட 14 வயது மூத்த ஒருத்தவங்கள தான் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏன்? சுக்கிரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதெல்லாம் தான் ஒரு முக்கிய காரணமா ஜாதகத்த வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாரி இருக்கு. இருந்தாலும் அவங்க பௌர்ணமியில தான் பொறந்திருக்கிறாங்க. ஒரு தாய், தந்தை அரவணைப்புல தான் வளர்ந்தாங்க. என்ன இருந்தாலும் ஒரு தாய் மேல ஒரு பாசம், தந்தை மேல ஒரு பாசம். தந்தை மேல மட்டும் பயத்துடன், பாசத்தோட அவங்க வந்து வளர்ந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அதாவது அவங்களோட தொழிலுமே பார்த்தீங்கன்னா, ஆ சந்திரனோட தொழில் தான் அவங்க வச்சிருக்காங்க. என்ன சந்திரனோட தொழில், என்ன தொழில்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஜூஸ் கடை தான் வச்சிருக்கிறாங்க. அதுவும் எங்கேன்னா, கோவில் வாசல்ல அவங்க ஜூஸ் கடை வச்சிருக்கிறாங்க. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இந்த மாரி ஒரு ஜாதகம் வந்து பார்த்தாலே இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ, அதனால இந்த ஜாதகத்த உங்களுக்கு நான் வந்துட்டு சரி சொன்னா, ஆர்வத்துல படிக்கிறவங்களுக்கு இது இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதனால இந்த ஜாதகத்த வந்து நான் போட்டு காமிச்சேன். இப்ப இந்த புள்ளைக்கு நடக்கிற தசாபுத்தி பார்த்துட்டீங்கன்னா, சந்திர தசையில கேது புத்தி நடந்துட்டு இருக்குது. கேது புத்தில ராகு அந்தரம் வந்து நான் அ அவங்களுக்கு பலன் சொல்லும்போது ராகு அந்தரம் போயிட்டு இருந்துச்சு. இப்ப மேபி ராகு அந்தரத்துக்கு அப்புறம் என்ன அந்தரம் போகும்? ஆ குரு அந்தரம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு. ராகு அந்தரத்துக்கு அப்புறம் இப்ப குரு அந்தரம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். மேபி அவங்களுக்கு குரு அந்தரம் அந்த மாரி ஏதாவது ஸ்டார்ட் ஆயிருக்கும். குரு இல்லன்னா சனி பகவான் அந்தரம் வந்திருக்கலாம். அத நான் பார்க்கல. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இப்ப இது பிரச்சனை இல்ல. இனி இனி வர்றது வந்து கேது புத்திக்கு அடுத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர புத்தி வரும். சுக்கிர புத்தி, சந்திர தசை, சுக்கிர புத்தி எப்பவுமே ஒரு விதமான பலன்கள தான் செய்யும். ஏன்னா, ஒருவருக்கொருவர் ஆகாதவங்க ஒரு மாரியான பலன்கள தான் செய்யும். இதுல லக்னாதிபதியாகவும் இருக்கிறார். 4ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். 11ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். 9ல அவர் உச்சமடைஞ்சு சனி பகவானுடைய பார்வையும் வாங்கியிருக்கிறார். வேற எந்த ஒரு சுபத்துவமும் அவருக்கு கிடைக்கல. அப்படிங்கும்போது 10வதுக்கு சந்திரதச சுக்கிர புத்தி 6, 8ஆவும் வருது. ஸோ அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குங்கன்னா, ஒரு மனக்கலக்கத்த வந்து அவங்களுக்கு கண்டிப்பா குடுக்க இருக்குது. ஒரு மனக்கலக்கத்த வந்து அவங்களுக்கு கண்டிப்பா குடுக்கும்.
இது எந்த மாதிரியான மனக்கலக்கம் குடுக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு ஜோசியம் புரிஞ்சவங்களுக்கு தெரியல தெரியும். அத வந்து நம்ம பப்ளிக்கா சொல்ல முடியாது.